பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிட்டு சம்பவத்தை தொடங்கிட்டாங்க. இதுல குறிப்பா சைலண்டா இருந்த ரோபோவை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. மக்களே, தட் சோ ரூட் என்ன அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்னம்மா சைலண்டா இத்தனை நாள் ஆடியன்ஸ் வாட்சிங், ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கோவம் வர்றதெல்லாம் நம்மளால பாக்குறதுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றத பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஒரு சிலர் உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்க மக்களே. நீங்க போற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா உள்ள கப்புள்ஸா உள்ள போயிட்டு சம்பவத்தை தொடங்கியிருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க, ஃபயர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபயரு இந்த ஃபயர் தான் அப்படின்றது தெரியுது. உள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி என்னமோ எனக்கு நியாயமா தான் படுது. என்ன கேள்வினா, எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக இந்த சீசன் கண்டஸ்டன்ஸாக வந்திருக்கீங்கன்றது தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு பாப்புலாரிட்டி வேணும், சில பேருக்கு காசு வேணும், சில பேருக்கு நான் இதன் மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, சீரியல்ஸ்லோ ஷோஸ்லயோ மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அது எல்லாரும் தீவிரமா எழுதிட்டு இருக்காங்க. சரி, எழுதுவோம், இதுல ஏதாவது பாராட்டு கிடைக்குதான்னு நினைச்சு எழுதுறா. அடுத்துதான் பெரிய ஆப்பே வச்சு செய்யறாங்க கண்டஸ்டன்ஸ். அல்டிமேட்டா இருக்கு அதுல குறிப்பா. அதுல ஆனா அவங்களோட அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த 2 வைல்ட் கார்டும் அந்த பேப்பரை கிழிச்சு போறது உங்களுக்கு ரூடா தெரியுதா, எப்படி தெரியுது அப்படின்றத சொல்லுங்க. கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை பண்ணி ஆகணும்ல, அதை பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த ஒரு கிராசிங் லைன்ன்ற ஒரு பார்டர் லைன் இருக்கு. அந்த பார்டர் தாண்டாம இருக்கிற வரையும் அவங்களுக்கு நல்லது. ஒருவேளை அந்த பார்டர் தாண்டி போனா இட் வில் பேக் ஃபயர். இப்ப இந்த டாஸ்க் பண்றாங்க, இதெல்லாம் ஓகே. அந்த பார்டர் தாண்டி போனாங்கன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி திரும்ப அவங்களுக்கே ரிட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல அட்ரஸ் பண்றதெல்லாம் பக்காவா அட்ரஸ் பண்ணி கரெக்டான அட்வைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பெரிய இதுவா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல எடிட்டர் என்ன வேலை வேணாலும் பார்த்துருக்கலாம். இது நான் இப்பயே சொல்லிடுறேன். எடிட்டர் ப்ரோமோக்காக இதுலயும் குறிப்பா பாருங்க, யார் யார் பார்வதி ஹைலைட் பண்றாங்க, கமருதீன் ஹைலைட் பண்றாங்க. இந்த 2 பேர் தான் ஹைலைட் பண்றாங்க. ஸோ எடிட்டர் என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா எபிசோட பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்வதி, நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு டு பி ரியல் அப்படின்றதுக்காக. ஸோ பார்வதி அவங்களே தேடி கொண்டு வந்திருக்கிறாங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்கு. இதனால தேடிட்டு இருக்காங்க அவங்க பார்வதியை. டு பி ரியல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் ஒத்துக்கிறேன், பார்வதி இதுதான், பார்வதி ரியலா தான் இருக்காங்க, ஃபேக்கா இல்லை அப்படின்றதுல நானும் ஒத்துக்கிறேன். அதை படிச்ச உடனே சாண்ட்ரா ஒரு பதில் சொன்னாங்களே, ஓ ஓ இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களே. நீங்க இருக்கிறதா ரியலா அப்படின்னும் போது என்னன்னா, அதோட கேள்வி நான் எப்படி, அதோட பதில் எப்படி பாக்குறேன்னா, ஓ இதுதான் பார்வதி, இதுதான் உண்மையான பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்களே அப்படின்ற ஒரு விஷயங்கள் பண்றாங்களா கேட்கறாங்களான்னு தெரியல. ஆனா பார்வதி ஃபேக்குன்னு சொன்னா நானே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டேன். மெஜாரிட்டி ஆஃப் த வியூவர்ஸும் நீங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி ரியலா தான் இருக்காங்க. அதுல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை ஹைலைட் பண்றாங்கன்றதான் பார்க்கணும். ஸோ ஓ இங்க இருக்கிறதா ரியலா அப்படின்னும் போது மேபி நீங்க ஃபேக்குன்றதையும் கன்வே ஆகலாம், இல்ல இதுதான் ஒண்ணு அடுத்ததான் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கன்வே ஆகலாம். ஸோ இது 2 ரீதியா கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். உடனே அந்த பேப்பரை கூட அப்படின்ற மாதிரி கிழிச்சு போட்டு எரிக்கும் போது பார்வதியோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எழுதியிருப்பாங்க, இந்த சீசன் இந்த கண்டஸ்டன்ஸுக்காக எழுதி ஃபீல் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸ் அந்த பேப்பர்ல போட்டா, அந்த பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு பஸ்பம் பண்றாங்க. எரிக்கும் போது கண்டிப்பா கோவம் வரதானே செய்யும். பார்வதியோட ரியாக்ஷனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்படியே சைலண்டா அடிக்க வச்சிட்டாங்க பார்வதி. அடுத்ததாக கமருதீன், ஓகே நீங்க இந்த 1 மாசமா நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ, அப்படி என்ன பண்றீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா கேட்க, சரி நீங்க என்ன கேம் பிளே பண்ணீங்க அதை சொல்லுங்க போது கமருதீன் அப்படியே நிக்கிறாரு பேச விடாம. ஐ மீன் பேச விட்டாங்களா பேசினாரான்னு தெரியல. பட் நீங்க என்ன கேம் விளையாடுனீங்க அதை சொல்லுங்க ப்ரோன்னு கேட்கும் போது அவர் அப்படியே சைலண்டா இருக்காரு. அப்படியே சைலண்டா இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவரு இருக்கார்ல பிரஜன், அந்த பேப்பரை புடுங்குறாரு. எப்படி அந்த பேப்பரை புடுங்குறாரு. ஸோ பேப்பரை வாங்கி போடுறாரு. பதில் சொல்ல ஒண்ணுங்க, அவங்களுக்கும் நீங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்க, ஆனா அவங்கள பதில் சொல்ல வைக்கணும்ல. பதில் சொல்ல வைக்காம இருந்தா என்ன நியாயம்? இது பதில் சொல்ல வைக்கணும். பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் பதில் என்ன சொல்றாரு எது சொல்றான்னு தெரியல. இது கேட்ட உடனே இன்னொரு பக்கம் அரோரா கோவம் வந்துடுது. அம்மா ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் நேத்து போட்ட அடிக்கு இன்னைக்கு ரோபோ ஆக்டிவேட் ஆகிட்டு இப்பதான் அந்த அன்பு மோட்ல இருந்து சிப்பை எடுத்துட்டு ரெட் கலர் மோடு போட்டிருக்காங்க. ரோபோ போட்ட உடனே இப்ப அதிரடி கலப்பும் அந்த ரோபோ அப்படின்ற மாதிரி அரோரா அதிரடி வாய்ஸ் அவுட் பண்ணா. உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தட்ஸ் சோ ரூட்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரூடா தான் கொஞ்சம் இருந்தது. ஆனா எனக்கு என்ன கேட்கறேன்னா, அவங்களுக்கு ஒரு கரெக்ட், உனக்கு ஒரு கரெக்ட். இப்போ உங்களுக்கு என்ன கரெக்ட் ஆக்சுவலா அதை மட்டும் சொல்லிடுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னப்பா அரோரா அப்படின்றதான் எனக்கு தெரியல. அரோராவோட ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் வீட்டில் என்ன
கொஞ்ச நேரம் துஷார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் கமருதீன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவ்வளவுதானே பண்றாங்க. வேற எதுவுமே பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே. பெருசா எதுவும் கேம் விளையாடுற மாதிரி இல்லையே. அப்படி விளையாடுனா நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல பாராட்டு பெற்றிருப்பீங்களே. ஆனா அரோரா பேசுறாங்க, நிறைய இடத்துல கிளாரிட்டியா தெளிவா பேசுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நானே போன வாரம்லாம் அரோரான்னு பேரை சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ரீதியில இருந்த அரோரா வாய்ஸ் அவுட் எங்க பண்ணா அது ரிஜிஸ்டர் ஆகும், எங்க பண்ணா வெளியே வரும்ன்றது தெரியணும். அது தெரியாம இருக்காங்க. இதுல குறிப்பா அரோராக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்களான்னு கிடையாது, அரோரா கமருதீனுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்க ப்ரோமோல தெரியுது. நீங்க பார்த்து அரோரா ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல கமருதீன் நிக்கிறாரு, கமருதீன் கிழிச்சு போடும்போது தான் தட்ஸ் சோ ரூட்னா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா கமருதீனை பேச விட்டுட்டு நீங்க பண்ணுங்க, பேச விடாம பண்றது நியாயம் கிடையாதுன்றது கேட்குவது நியாயமா தான் இருக்கு. ஸோ நீங்க பேசுங்க, நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நேத்தே விஜய் சொன்னார்ல, மற்றவங்க நம்ம பேசுறதை கேட்கணும், நீங்க அவங்க பேசுறதை முதல்ல கேட்கணும்ன்றாங்களே. அதுதான் அந்த இடத்துல பாயிட்டு. பார்ப்போம். பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா ஃபயரா இருக்க மாதிரி தான் இருக்கு. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதா இல்ல ஃபயரா மாறுதா அப்படின்றது எபிசோடு பார்த்தா தான் தெரியும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.